ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பீட்ரூட் ஹல்வா தான் செய்ய போகிறோம். பீட்ரூட் எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா பீட்ரூட் அனிமிக்காக உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஜென்ரலாகவே இதில் அயன் இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால அடிக்கடி செய்யலாம். ஆனால் குழந்தைங்க பொரியல் குருமாலாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம அல்வாவாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பீட்ரூட்டை நான் அரைச்சி வச்சுருக்கேன். துருவியும் செய்யலாம். நான் சில நேரம் துருவி செய்வேன். ஆனால் இன்றைக்கி நான் அரைச்சி வச்சுருக்கேன். துருவறதுக்கு எனக்கு அலுப்பாக இருந்துச்சு. ஸோ மிக்சியில் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இதையும் அரைச்சிட்டேன். ஸோ அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் திப்பியாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வெல்லம் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசாவும் ஏலக்காயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ், அதாவது ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ, பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஒரு 300 ml தேவைப்படும். மில்க்கு 300 ml தேவைப்படும். இப்போ முதல்ல அதோட நமக்கு கீ தேவைப்படும். தென் அவ்வளோதான், இதுதான் தேவைப்படும். முதல்ல நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு முதல்ல 2 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம முதல்ல முந்திரியை முந்திரி இது பாதாம், அதாவது ஆல்மண்டும் கேஷ்யூவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது இது பீட்ரூட் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும், பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் இதை கூட ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கரிஞ்சிராமல் இருக்கணும்ல, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம இப்போ இதில் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே நான் அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை கொட்டி இதை நல்லா வறுக்கணும். இதை கீழே ஃப்ரை பண்ணால் தான் நல்லா வாசமாக இருக்கும். அந்த பீட்ரூட்டோட ரூட் ஸ்மெல்லாம், ரூட் தானே அது, ஸோ அந்த ரூட் ஸ்மெல்லாம் போயிடும். நீங்கள் திருவி அதாவது கிரேட்டட் பீட்ரூட்டை சேர்த்தாலும் சரி, இல்லை அரைச்சிட்டு சேர்த்தாலும் சரி. அரைச்சா டெக்ஸ்டர் எனக்கு பிடிக்கும், ஸோ நான் இப்படி செய்கிறேன். ஸோ துருவிட்டு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஒரு மாதிரி வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் வதக்கிக்கணும்.
நான் அந்த வாசம் ஒரு பச்சை வாசம் போகணும். கேரட்டை விட பீட்ரூட்டில் ஒரு பச்சை வாசம் இருக்கும். அது போகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். இப்போ வந்து நான் வந்து இதில் தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கேன். நீங்கள் தண்ணி போடுறதுனால லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அல்வானாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பொறுமையாக கிண்டணும். அதுக்கு பேர் தான் அல்வா. இப்போ வந்து ஓரளவு பீட்ரூட் வந்து வெந்துருச்சு. அந்த பச்சை வாசம்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றணும். இது வந்து பாலை ஊற்றி இப்போ நல்லா இதை வந்து இதில் வேக விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்னோடய கேரட் அல்வா ரெசிபி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் நான் போட்டிருக்கேன், கேரட் அல்வாவும் எப்படி செய்கிறதுன்னு. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை பால் ஊற்றிட்டு இப்போ கிண்டிக்கிட்டே இருக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் மூடி இதை வேக வைக்கலாம். வேகட்டும். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சோன்னா கருகிரும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். அப்பப்போ திறந்து கிண்டிக்கங்க, அடி பிடிச்சிடாம. ஏன்னா பீட்ரூட்லேயும் சுகர் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த சுகர் வந்து அடியில் பிடிச்சிடாம அப்பப்போ திறந்து கிண்டிட்டு மூடி வச்சிடலாம்.
பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சிட்டோம். இப்போ வந்து இதோட நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதாவது அரை கப் வெல்லம் வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. இப்போ அரை கப் வெல்லம் இதோட சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம திறந்து வச்சே வேக வைக்கலாம். அப்போ தான் இது கெட்டிப்படும். கெட்டி ஆகணும்ல. ஸோ நல்லா திறந்து வச்சுட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு கிண்டுங்க, இல்லைன்னா தெரிக்கும். இப்போ வந்து நம்ம இதில் இது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். போட்டுருவோம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி, அதாவது கேஷ்யூவும் இது அதையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் மேலே வந்து போடுறதுக்கு. மீதியை இதிலே போட்டு கிளறும். இந்த கசகசா எடுத்து வச்சோம்ல பாப்பி சீட்ஸு, அதுலேயும் கொஞ்சத்தை போட்டேன். கொஞ்சம் வந்து மேலே இது கார்னிஷிங்க்கு வச்சுருக்கேன்.
மேலே இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ மொத்தம் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தான் நெய் விட்டோம். நெய் விட்டு நல்லா கிண்டிட்டோம் அல்வா. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாயிடுச்சு. இது இன்னுமே ஆற ஆற நல்லா கெட்டியாகும். ஏன்னா நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் நல்லா மெல்ட்டாக இருக்கும். இப்போ ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இது இன்னும் ஆற ஆற இன்னும் திக்காகும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான நம்மளோட பீட்ரூட் அல்வா ரெடி.